ஓம் நம சிவாய. தாரகாசுரன் வதையும் திரிபுர தோற்றமும். பார்வதி கல்யாண வைபவத்தை கேட்டு பரவசப்பட்டிருந்த நைமிசாரண்யவாசிகள் சூத புராணிகரை நோக்கி, மகா ஞானியே, மாபெரும் புண்ணிய சீலரே, சிவபெருமான் பார்வதி தேவியாரை மனம் செய்த பிறகு புத்திரனை பெற்று தாரகாசுரனை எப்படி வதைத்தார் என்பதையும் கேட்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவல் கொண்டிருப்பதால் அதையும் விபரமாக கூறியருள வேண்டும் என்று கேட்டார்கள். சூதமுனிவர் சொல்லத் தொடங்கினார். நைமிசாரண்ய வாசிகளே, உமையாளான பார்வதி தேவியாரை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்ட பிறகு பார்வதியோடு அந்தப்புறமடைந்து வெகுகாலம் வரை கூடி மகிழ்ந்து லீலா வினோதங்கள் புரிந்து கொண்டே இருந்தார்கள். தாரகாசுரனால் மிகவும் தொல்லைகளுக்கு பாத்திரமாகி தாரகாசுர வதத்திற்கு எப்போது சிவகுமாரன் உற்பத்தியாவானோ என்று ஏங்கி கிடந்த தேவர்களோ தங்கள் வேதனைகளுக்கு விமோசனம் தேட வேண்டி துடித்தார்கள். ஆனால் அந்த புறத்திலுள்ள தேவியோடு கூடி மகிழ்ந்து கொண்டே இருக்கும் சிவபெருமானை கண்டு விண்ணப்பம் செய்ய சந்தர்ப்பம் வாய்க்காததை கருதி பெரும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். அநேக வருஷங்கள் கழித்து தங்களை தாங்களே நிந்தனை செய்து கொண்டு தாரகாசுரனின் கொடுமைக்கு எப்படியும் ஒரு முடிவு கண்டாக வேண்டும் என்று தீவிர எண்ணம் கொண்டு அக்னி பகவானை அணுகி, அக்னி தேவனே, சிவபெருமான் பார்வதி தேவியாரை மனம் செய்த பிறகு தாரகனை சம்ஹாரம் செய்ய இன்னும் புத்திர உற்பத்தி செய்யவில்லையே. நீர் எங்களிலும் சிறந்தவராதலால் எங்கள் கவலையை சிவபெருமானிடம் சொல்லி தாரகனை வதைக்க வழி செய்யும்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். தேவர்கள் வேண்டுகோளை தாமதப்படுத்த மனமில்லாத அக்னி தேவன் உடனே ஒரு புறா வடிவம் எடுத்து சிவபெருமான் லீலா வினோதத்தில் மூழ்கியிருந்த அந்த புறத்தினுள் புகுந்து சென்றான். அப்போது சர்வாந்தரியாமியான சங்கரர் அந்த புறா வடிவத்தை கண்டு, யாரடா அவன், கபோத வடிவாக வந்திருப்பவன் என்று, என் வீரியத்தை இவனே தாங்கட்டும் என்று கூறி வீரியத்தை விட புறா வடிவிலிருந்த அக்னி தேவன் அவ்வீரியத்தை வாயில் கவ்விக்கொண்டு பறந்து சென்றான். ஆனால் சிவனாரின் வீரிய வெப்பத்தை தொடர்ந்து தாங்கி பறக்க வலுவில்லாமல் போகவே கங்கா நதியில் விட்டுவிட்டான். கங்கா நதியும் அதை தாங்க முடியாமல் அதை தர்பை புல்லில் விட்டது. அத்தர்பை புல்லில் விடப்பட்ட வீரியத்திலிருந்து அதிசுந்தர தோற்றமாய் கண்டதும் சகல சுகங்களையும் கொடுக்கத்தக்க வன்மையும் உடையவராய் குமார ரூபத்தில் திருமுருகன் தோன்றினார். அப்பொழுது நீராட வந்த 6 ராஜ கன்னியர்கள் அக்குழந்தையை கண்டு, என் குழந்தை இது, என் குழந்தை இது என்று ஒவ்வொருவரும் கூறி அக்குழந்தைக்கு பால் கொடுத்தார்கள். அப்போது குமார கடவுளான முருகபிரான் 6 முகத்தோடு 6 ராஜ கன்னியரிடமும் பால் பருகினார். இதனால் தான் முருக கடவுளுக்கு ஷான்மாதுரன், அருவர் புதல்வன் என்றும் 6 முகம் என்றும் பெயர் வந்தது. பார்வதி மைந்தன், அக்னி புத்திரன், ஸ்கந்தன், கங்கா புத்திரன், சரவணபவன், ஷான்மாதுரன் என பல பல திருநாமங்களை காரணங்களோடு பெற்ற சுப்பிரமணியரிடம் 6 கார்த்திகை பெண்களும் அதிக பாசம் கொண்டவர்களாய் அவரை புத்திரராக பாவித்து அருமையாக வளர்த்து வந்தார்கள். முருகன் தோன்றியதையும் அவர் கன்னியர் அறுவரால் போஷிக்கப்பட்டு வருவதையும் நாரத முனிவர் தேவர்களுக்கு அறிவித்தார். இந்த சங்கதியை கேட்டதால் சந்தோஷம் கொண்ட தேவர்கள் யாவரும் சிவபெருமானிடம் விரைந்து வந்து தண்டமிட்டு பணிந்து அவருடைய கட்டளையை பெற்று சுப்பிரமணியரையே தங்கள் சேனாதிபதியாக கொண்டு தாரகாசுரன் மீது படையெடுத்து சென்று போர் முரசு கொட்டி அவ்வசுரனின் தலைநகரான சோனிதபுரத்தை அடைந்து 10 தினங்களாக பயங்கர யுத்தம் செய்து குமார கடவுளான ஸ்ரீ சுப்பிரமணியரால் தாரகாசுரனை கொன்று வெற்றி பெற்றார்கள். அப்போரில் இருந்த அசுர சேனையில் ஓடிப்போனவர் தவிர மற்றவர்கள் மடிந்தார்கள். சோனிதபுரத்து யுத்தம் தீயோரை வதைத்து நல்லோரை வாழச் செய்து உலகத்திற்கெல்லாம் நலம் ஊட்டியது. ஓம் நம சிவாய.